லெபனானின் சுதந்திர பிரகடனம் 1941 நவம்பர் 25 அன்று பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்றதாக லெபனான் பிரகடனம் செய்தது. இது பிரான்சின் ஆதிக்கத்திலிருந்து லெபனான் படிப்படியாக வெளியேறிய ஒரு செயல்முறையின் முதல் முக்கிய படியாக அமைந்தது. முதல் உலகப் போரில் ஒட்டமான் பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகு லெபனான் மற்றும் அண்டை நாடான சிரியா ஆகியவை 1920 முதல் லீக் ஆஃப் நேஷன்ஸ் கீழ் பிரான்சின் மேற்பார்வையில் அடங்கிய பிரதேசங்களாக, அதாவது மேண்டேட்டட் டெரிட்டரிஸாக நிர்வகிக்கப்பட்டன. பிரான்ஸ் லெபனானின் எல்லைகளை வரையறுத்து கிரேட்டர் லெபனான் என்று பெயரிட்டது. இது மரோனைட் கிறிஸ்தவர்களின் பெரும்பான்மையை உறுதி செய்தது. 1940 நாஜி ஜெர்மனியால் பிரான்ஸ் ஆக்கிரமிக்கப்பட்ட போது லெபனானை நிர்வகித்து வந்த பிரெஞ்சு படைகள் ஜெர்மனியின் ஆதரவு பெற்ற விச்சி பிரான்ஸ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. 1941 ஆண்டு இங்கிலாந்து மற்றும் ஃப்ரீ பிரெஞ்சு படைகள் லெபனானையும் சிரியாவையும் விச்சி படைகளிடமிருந்து கைப்பற்றின. லெபனான் மற்றும் சிரியாவின் ஆதரவை பெறுவதற்காக இந்த பிராந்தியங்களில் உள்ள மக்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த உறுதியின் பேரில் 1941 நவம்பர் 25 அன்று லெபனான் தனது சுதந்திரத்தை பிரகடனம் செய்தது. இருப்பினும் பிரான்ஸ் தனது முழு அதிகாரத்தையும் உடனடியாக விட்டுக் கொடுக்கவில்லை. 1943 லெபனான் தேசியவாதிகளை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு புதிய பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. புதிய பாராளுமன்றம் பிரெஞ்சு அரசுடன் தொடர்புடைய அனைத்து சட்டப்பிரிவுகளையும் அரசியலமைப்பிலிருந்து நீக்கியது. பிரான்ஸ் இதற்கு பதிலடியாக லெபனானின் அதிபர் பிஷாரா எல் கூரி உள்ளிட்ட பல தலைவர்களை கைது செய்தது. இதற்கு பொதுமக்களிடம் கடும் எதிர்ப்பு எழுந்தது. சர்வதேச அழுத்தம் மற்றும் லெபனானின் தேசிய போராட்டங்கள் காரணமாக பிரான்ஸ் லெபனான் தலைவர்களை விடுவித்தது. இதையடுத்து லெபனானின் முழு சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டது. 1943 ஆண்டு முழு சுதந்திரம் அறிவிக்கப்பட்டதன் அடித்தளமாக 1941 நவம்பர் 25 தேதியின் சுதந்திர பிரகடனம் லெபனானின் அரசியல் வரலாற்றில் இடம்பெற்றது.